So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோவோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் எக்ஸ் சீரிஸ் இன்னைக்கு அடுத்த விசன் விவோ X100 ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னைக்கு அடுத்த ஒரு சீரிஸ் X200 சொல்லிட்டு குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க 63,000 ரூபாய்க்கு. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டியோட இந்த வருஷத்துக்குரிய ஃபிளாக்ஷிப் சிப்செட் 9400 எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4500 யூனிட்ஸ் பிரைட்டரான டிஸ்பிளே. அதை தவிர்த்து இந்த வட்டம் 200 மெகா பிக்சல் டெலபோக்கஸ் லென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல ஜெசிஸோட கம்பைன் பண்ணி தாறுமாறான கேமரா அரேஞ்ச்மெண்ட், தவிர்த்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோடையும் இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இந்த போன்ல தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட வருது. ஓவரால் இந்த X200 3 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ X200, X200 Pro, X200 Mini. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் X200 Pro இந்த ஹையர் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேரியன்ட் கூடிய விரைவில் இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ தட் இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கேமரா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த X200 Pro. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ X200 Pro கூடிய விரைவில் இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்த ஒரு 3 கலர் வேரியன்ட் அண்ட் இதோட பிரைசிங் குளோபல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் 63,000 கொண்டு வந்தாங்க. இன்னைக்குமே இந்தியன்ல X100 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய்க்கு இன்னைக்குமே சேல்ஸ் செம்மையா போய்கிட்டு இருக்கு. அந்த போனும் சாதாரண போன் கிடையாது. உங்களுக்கு 9300 சிப்செட் மீடியாடெக்கோடையும் உங்களுக்கு ஒரு தாறுமான டிஸ்பிளேயோட ஜெசிஸோட கம்பைன் பண்ணி சோனி சென்சார் அண்ட் உங்களுக்கு 100x ஜூமிங் வரைக்கும் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த X100 Pro மொபைல். அதை காட்டிலும் இந்த வட்டம் மிகப்பெரிய ஒரு அப்கிரேடோட அந்த X200 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து பார்ப்போம். பேக் சைட்ல இந்த X100 காட்டிலும் இந்த X200ல உங்களுக்கு பிக்கர் சைஸ்ல உங்களுக்கு இந்த கேமரா அந்த சர்க்கிள் கொண்டு வந்திருக்காங்க. அதே பாதி ஏரியா கவர் பண்ணிட்டாங்க. பேக் சைட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் அது சுத்தி ஒரு பார்டர்ல நல்ல ஒரு செம்ம கோட்டிங் பினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல நல்ல பிரீமியமான மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல நல்ல க்ளோவிங்கான பினிஷ் டச்சர்ஸ்ல பாட்டம்ல விவோ பிராண்டிங்கோடையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது 228 கிராமும் அண்ட் திக்னஸ் 8.5 mm திக்னஸ்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் டிசைன் நிஜமாவே மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.78 இன்ச்ல LTPO AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 120Hz HDR10+ Dolby Vision சப்போர்ட்டோட 4500 யூனிட்ஸ் பிரைட்டான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எந்த இடத்துமே குறை இல்லாத அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த X200ல டிஸ்பிளே செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு அப்கிரேடோட இருக்கு. இதோட வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 228 கிராம் வெயிட் கூட இருந்தாலும் திக்னஸ் 8.5 mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட இந்த போன் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் பண்டச் OS வரப்போகுது. LPDDR5X RAM UFS 4.0 சப்போர்ட். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 3.0, இந்த வட்டம் LPDDR5X RAM ஓட பேப்பர் கூலிங் சிஸ்டம், NFC சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 7, Bluetooth 5.4, IR போர்ட்டும் அண்டர் டிஸ்பிளே ஆப்டிகலோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் இந்த மொபைல நம்ம பார்க்கலானே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த வட்டம் ஒரு 6000 mAh பேட்டரி, பிக்கர் சைஸ் பேட்டரி வித் சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜர். போன வட்டம் 120 வாட் சார்ஜர், ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. இந்த வட்டம் 90 வாட் சார்ஜர் வித் உங்களுக்கு 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான தாறுமாறான பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த X200 பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். X200னால கேமரா தாங்க. கேமரா பிரைமரி சென்சார் 50 MP ஜெசிஸ் லென்ஸோட கம்பைன் பண்ணி சோனி சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட 1.7 அப்பச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 200 மெகா பிக்சல்ல பெரிஸ்கோப் டெலபோக்கஸ் லென்ஸ் வித் OIS சப்போர்ட், 100x ஜூமிங் வித் 2x ஆப்டிகல் ஜூமோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. இந்த போன்ல ஹையஸ்டா பிரைமரி சென்சார்ல 8K 30 frames செகண்ட்ஸும் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 60 அண்ட் 30 frames seconds with EAS supported வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட், நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு இண்டோலுமே தாறுமாறான ஒரு ரிசல்ட் இந்த மொபைல கிடைக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு, டீடைலிங் அருமையா இருக்கு. ஓவரால் இந்த வட்டம் ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஜெசிஸோட கம்பைன் பண்ணி தாறுமாறான சோனி சென்சாரோட ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த வட்டம் இந்த விவோ X200 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல இந்த வட்டம் மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 ஒரு 3nm ஆர்க்கிடெக்டோட எடுத்து வந்திருக்காங்க. 3.35 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. சோ மீடியாடெக்கோட இந்த வருஷம் ஃபிளாக்ஷிப் சிப்செட்டோட இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. ஹேண்டில் பண்றதுக்கு தாறுமாறா இருக்கு, செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இவங்களோட OISனே சொல்லலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால தாறுமாறான
எக்ஸ்பீரியன்ஸோட விளையாட முடியுது. அது போக இந்த போன்ல டே டு டே மல்டி டாஸ்க் ஆகட்டும், மேப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், அண்ட் டிஜிட்டல் வைஸ்ல பெஞ்ச் மார்க் ஸ்கோரிங் இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த சிப்செட் சூப்பராகவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த வட்டம் இந்த விவோ X200 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ X200 Pro ஒரு அருமையான ஒரு போன் இந்த வருஷம் கூடிய விரைவில் இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ண போறாங்க. என்னோட கணிப்பு அடுத்த மாசம் நவம்பர் இல்லாட்டி டிசம்பர்ல கண்டிப்பா இந்த மொபைல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல டிலே பண்ணாலும் உங்களுக்கு 2025ல இந்த வட்டம் இந்தியன் ரீஜன்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளோட ஒரு அல்டிமேட்டான ஸ்பெக்ஸோட போன வருஷம் X100 கன்சிடர் பண்ணும்போது இந்த X200 நிறையவே அப்கிரேடோட வரப்போகுது. ஆனா குளோபுல்லாயே 63,000 ரூபாய்க்கு வரும்போது இந்தியன் ரீஜன்ல எப்படி பிரைசிங் வரும்? சோ என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ப்ரோ நீங்க சொல்றது தப்பு, இந்த பிரைசிங்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னதே இருந்தாலும் ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் விவோ X200 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆனது இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.